ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெட்டை வச்சு ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய 2 விதமான டிஃபன் ரெசிபி. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது டின்னருக்கோ பிளான் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகினதும் ஒரு வாழைப்பழத்தை ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. 2வது ஸ்டஃபிங் செய்ய ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் துருவின பன்னீர், பொடியாக நறுக்கின 1 மீடியம் சைஸ் வெங்காயம், பொடியாக நறுக்கின 4 டேபிள் ஸ்பூன் குடைமிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின தக்காளி, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலாவுக்கு பதிலாக எலுமிச்சை சாரம் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பவுலில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக வீட் பிரெட் அல்லது ஒயிட் பிரெட் உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு ப்ரெட்டோட ஓரங்களை கத்தி வச்சு வெட்டி எடுத்துருங்க. அது நமக்கு தேவையில்லை. இதை ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா மெலிசாக திரட்டிடுங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் ஸ்டஃபிங்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா வீடியோவில் காட்டுற போல் ப்ரெட்டோட ஒரு சைடில் இருந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு வாங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து ப்ரெட்டோட ஒரு சைடை மட்டும் நல்லா நனைச்சிட்டு ரோல் பண்ணி நல்லா ஒட்டி விட்டுடுங்க. இது போலவே மற்ற ப்ரெட்லேயும் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே முட்டையை உடச்சி கலக்கி வச்சுருந்தோம்ல, அதில் எல்லா ப்ரெட் ரோலையும் முக்கி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வாழைப்பழ ஸ்டஃபிங்கையும் ப்ரெட்டுக்குள்ளே வச்சு ரோல் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி பன்னீர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சு ரோல் பண்ணமோ அதே போல் தான் வாழைப்பழ ஸ்டஃபிங்கையும் 2 டேபிள் ஸ்பூன் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா வாழைப்பழ ரோலும் ரெடி ஆகிடுச்சு. இதை முட்டையில் முக்கி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். இப்போ நம்மளுடைய ப்ரெட் ரோல் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு தோசை தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகினதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் ரோலை எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு எல்லா சைடும் பொன்னிறமாகிற அளவுக்கு திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா சைடும் பொன்னிறமாகி நம்ம ரோல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சவுத் இந்தியன் பைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.